ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நான் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்குது. அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்துட்டு அவன் யாருன்ற விஷயத்தையே மறைச்சு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்றான். ஆனா அதுக்கப்புறமா அவங்களோட லைஃப்குள்ள என்னென்ன ட்ராஜடி எல்லாம் நடக்குது அப்படின்றதுதான் கதை. சோ இப்ப வாங்க இன்னைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன். எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. ஹீரோயின் கல்யாண ட்ரெஸ்ஸோட நடந்து வந்துகிட்டு இருக்கா. இவளோட பேரு வந்து ஆனி. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்துக்கு அவளால நோ சொல்ல முடியல. அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமும் இல்ல. ஏன் நோ சொல்ல முடியல அப்படின்னு பார்த்தா, இவளை வளர்த்த அப்பா வந்து கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா மட்டும்தான் எனக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால வேற வழி இல்லாம ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிறா. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் தலை தெறிக்க தனியா ஓடிக்கிட்டு இருக்கா. அதுவும் கொட்டுற பனில. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போதுதான் தெரியுது, இவ்வளவு எக்கச்சக்கமான ஆளுங்க வந்து துரத்திக்கிட்டு வராங்க. யாரு இவங்க எல்லாம் அப்படின்னு பார்க்கும்போதுதான் ஹீரோயினோட அப்பா வராரு. அப்பானா வளர்த்த அப்பா. இன்னைக்குதான் ஹீரோயினுக்கு 18 வயசாயிருக்கு. 18 வயசு ஆனதுனால பணத்துக்காக இவள வந்துட்டு ஒரு வயசான கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக பேசியும் முடிச்சிட்டாரு. இன்னைக்கு கல்யாணம். அதனாலதான் ஹீரோயின் தப்பிச்சு ஓடி வரா. அந்த டைமுக்கு தான் நமக்கு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹீரோவோட பேரு வந்து ஷின்ஹா. இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் தயவு செஞ்சு என்ன காப்பாத்து, நீ என்ன கேட்டாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. அப்ப கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, உங்க அப்பாவோட ஆளுங்க எல்லாரையும் போட்டு அடிச்சு தும்சம் பண்றான். கண்டிப்பா நான் உங்க 2 பேரையும் சும்மாவும் விட மாட்டேன், நிம்மதியா வாழவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஹீரோ வந்து ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்றவன் போல. இவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும், நீ காசு வாங்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவேன்னு சொல்லி என்கிட்ட 200 ரூபாய் தான் இருக்கு. நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த 200 ரூபாய் எடுத்து நீட்டுறா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, எனக்கு இது தேவையில்லை, எனக்கு தேவை நீதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். இதுல என்ன ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ தான் ஸ்கூல்ல மோசமான புள்ளி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போதுதான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஹீரோ மேல கோவமும் வர ஆரம்பிக்குது. ஹீரோயின் கிட்ட எவனாவது வந்து வம்பு பண்ணா, இல்ல அவகிட்ட பேச ட்ரை பண்ணானா அவன் சாகுற அளவுக்கு போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். இதெல்லாம் பார்க்க பார்க்க ஹீரோயினுக்கு இவன் வேலை வெறுப்பு அதிகமாயிட்டே போகுது. அது இல்லாம ஹீரோயின் கிட்டயே என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அவங்க உன்னை பார்த்தா மட்டும் கிடையாது, நீ அவங்கள பார்த்தாலுமே அவங்களுக்கு தான் அடி விழும், அவங்களுக்கு தான் உயிர் போகும். அதனால நீயும் பார்த்து உஷாரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுது. ஏன்னா ஹீரோயின் வந்து நான் உன்னை பிரேக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் நீ என்ன பிரேக்கப் பண்ண முடியாது. நீ எப்படி வந்து என்ன பிரேக்கப் பண்ணுவ? நீ எப்படி அந்த முடிவு எடுப்ப? நானே உன்னை போன சொன்னாலும் நீ என் கிட்டதான் இருக்கணுமே தவிர நீ என்னை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் என்னால பார்க்க முடியல இதெல்லாம், நீ பண்றதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்றா. நீ பயந்தாலும் சரி, நீ என்ன ஆனாலும் சரி, என்னை விட்டு போக கூடாது அப்படின்னு இவன் சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, கீழே விழுந்து கதற ஆரம்பிச்சிடுறா. நீ என்ன விடல அப்படின்னா கண்டிப்பா நானே செத்து போயிடுவேன். என்னால இதெல்லாம் பார்க்க முடியல. நீ பண்ற அட்டூழியம் எல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. நீ வந்து எல்லாரையும் பயங்கரமா அடிக்கிற, ரொம்ப மோசமானவனா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி அழறா. உடனே ஹீரோ கடுப்பாயிடுறான். மரியாதை இங்க இருந்து வெளியில போ. இதுக்கப்புறம் நான் செத்தாலும் நீ என் மூஞ்சில முழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். அதோட 6 வருஷம் கழிச்சு மறுபடியும் பிரசன்ட்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள போறா. அப்ப அங்க பார்த்தா ஒருத்தன் மாஸ்க் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் வேற யாரும் இல்ல, நம்மளோட ஹீரோ தான் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஹீரோயினுக்கு லைட்டா டவுட் வருது. இவனை பாக்கிறதுக்கு வந்து ஷின்ஹா மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்ப இங்க பக்கத்துல வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்ப எவ்வளவு நேரமா பொறுமையா நடந்து வருவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இழுத்து மடியில உட்கார வச்சுக்கிறான். ஹீரோயினுக்கா பதன்னு ஆயிடுது. ஏற்கனவே ஒருத்தனை பார்த்து பயந்து பயந்து இப்பதான் நிம்மதியா 6 வருஷம் இருந்தோம், அதுக்குள்ள இவனை பார்த்து பயப்பட வேண்டியதாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து பயந்துகிட்டே இருக்கா. சடனா இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, வேகமா ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சானா அவளுக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுது. ப்ளீஸ் கொஞ்சோண்டு எனக்கு டைம் கொடு, நான் போய் குளிச்சுட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். இவனுமே சரி ஓகே போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு விட்டுடுறான். வேணும்னு ரொம்ப நேரம் லேட் பண்ணிட்டு ஹீரோயின் வெளியில வரும்போது பார்த்தா வேலைக்காரங்க மட்டும்தான் இருக்காங்க. ஹீரோ காணோம். எங்க போயிட்டான் அப்படின்னு பார்த்தா, அவன் வேலையா இருக்குன்னு சொல்லி வெளியில போயிட்டு இருக்கான். ஹீரோயின் நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கொடுத்துட்டு போன பாலை குடிச்சிடறாளா ஹீரோயின். அதுக்கப்புறம் பார்த்தா அவளுக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. அப்படியே மயங்கிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் மயங்கிடுறா இல்லையா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவ நல்ல தூக்கத்துல இருக்கும் போது இவ பக்கத்துல வந்து படுத்து தூங்குறான்.
அதோட காலையில தான் எழுந்து பார்த்தா பக்கத்துல மாஸ்க் போட்டுட்டு ஹீரோ படுத்து தூங்கிட்டு இருக்கான். செம்மையா பயமாயிடுது. இருந்தாலும் இதான் சான்ஸ், எப்படியாவது அவனோட மூஞ்ச பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பொறுமையா போயிட்டு அவனோட மாஸ்க கழட்டலான்னு போறா. கரெக்டா ஹீரோ எழுந்துடுறான். நான் தூங்கிட்டு இருக்கும் போது நீ என்ன பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சிடுறானா. ஹீரோயினுக்கு ரொம்ப பதட்டமாயிடுது. ஐயோ என்ன மன்னிச்சிரு, நான் உன்னோட ஃபேஸ பாக்கலான்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. அப்ப உடனே ஹீரோ கேக்குறான், ஏன் என் ஃபேஸ பார்த்தா நீ பயந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட உனக்கு தோணலையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இதுல என்ன பயம் இருக்கு, உன்னோட ஃபேஸ தான் நான் ஜஸ்ட் பாக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. நைட்டு தான் தூங்கிட்டேன், இப்பதான் சீக்கிரம் முழிச்சிட்டியே, இப்பவாவது நம்ம வந்துட்டு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் எனக்கு வேலை இருக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து ஓடி வந்துடுறா. அப்ப ஹீரோயின் அவளோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒரு ஹேர் பேண்ட பாக்குறா. இந்த ஹேர் பேண்ட் இவ ஸ்கூல் படிக்கும் போது யூஸ் பண்ணிட்டு இருந்தது. அது நம்ம ஹீரோ தான் எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பான். அது எப்படி இவன் கிட்ட இங்க வந்தது அப்படின்றது இவளுக்கு இப்ப குழப்பமாயிடுது. இந்த சீன் உங்க நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். இது ஒரு செமையான ஒரு எப்பிக்கான சீன். இந்த சீன் எந்த டிராமால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க பாக்கலாம். கரெக்டா அதே நேரத்துக்கு ஹீரோ உள்ள வந்துடுறான். இது எப்படி உன் கைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இது எனக்கு தெரிஞ்சவங்க என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ தலையிலயும் போட்டு விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு இல்ல இவன் ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிறான் அப்படின்றது மட்டும் தோணுது. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுக்கு போன் கால் வருது. அது வேற யாரும் இல்ல, இவளோட அப்பா தான். உன்னோட அம்மாவோட பொருள் எல்லாம் உனக்கு தேவை அப்படின்னு கேட்டிருந்த இல்லையா, அது எல்லாத்தையும் இன்னைக்கு எடுத்துட்டு போ, சோ நீ மட்டும் கிளம்பி வா அப்படின்னு சொல்றான். இவனுக்கு ஒரு சொந்த பொண்ணு இருக்கா. அவ என்ன கேக்குறான்னா, அப்படின்னா அவங்க அம்மாவோட பொருள் எல்லாம் இவகிட்டயே கொடுத்துட போறீங்களா அப்படின்னு கேட்கும் போது நான் ஏன் அவகிட்ட கொடுக்க போறேன், இப்போ அந்த பெரிய குடும்பத்துல அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இல்லையா, அது மட்டும் எனக்கு போதும். அவனோட சொத்து பாதி இவ செத்துட்டானா, இப்ப ஆளுங்களை வர வச்சு இவளை ரேப் பண்ணி கொலை பண்ண வைக்க போறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவசர அவசரமா வீட்டுல இருந்து கிளம்பிடுறா. ஹீரோ என்ன பண்றான்னு ஹீரோயினுக்கே தெரியாம அவளை ஃபாலோ பண்றான். 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் எந்த இடத்துல மீட் பண்ணாங்களோ அதே இடத்துக்கு தான் போயிருக்கா. இப்பவும் அவளுக்கு ஹீரோவோட ஞாபகம் தான் வருது. உண்மையாவே நீ மட்டும் அந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனமா இல்லாம இருந்திருந்தேனா நான் உன் கூடயே இருந்திருப்பேன், உன்னை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிற மனசுக்குள்ள. பார்த்தா ஹீரோயினை கிட்னாப் பண்றதுக்காக ஒரு 5-6 பேர் வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. எப்படியோ ஹீரோயின் கஷ்டப்பட்டு அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா இந்த வாட்டி என்ன காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிக்கிட்டே போறா. இந்த வாட்டியும் கரெக்டா ஹீரோ எதிர்க்க நிக்கிறான். ஹீரோயினுக்கு அவ்வளவுதான், உயிரே திரும்ப வந்த மாதிரி இருக்கு. மறுபடியும் அவனுங்க எல்லாரையும் போட்டு அடி பின்னி எடுக்கிறான் ஹீரோ. நான் தான் வந்துட்டேன் இல்லையா, இதுக்கு மேல அழாத, கவலையே படாத, உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். அந்த நேரத்துக்கு ஹீரோவோட மாஸ்க் கீழே விழ ஹீரோயின் அவனோட முழு முகத்தையும் பாத்துறான். அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சது இது ஷின்ஹா தான் அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஷின்ஹா தானே அப்படின்னு கேட்கும் போது இது பார், இப்போ முக்கியமான விஷயம் அது கிடையாது. முக்கியமான விஷயம் இந்த ஆளுங்களை யாரு பின்னாடி அனுப்புனா அப்படின்றதுதான். அது யாரு அப்படின்னு பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்றான். அப்பதான் என்ன பண்றான்னா நேரா ஹீரோயினை கூட்டிட்டு அவங்க அப்பாவோட வீட்டுக்கே போயிடுறான். அவங்க 2 பேரும் உட்காந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்நேரம் ஹீரோயின் செத்தே போயிருப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோவும் ஹீரோயினும் அங்க போயிடுறாங்க. அப்பாவும் பொண்ணு மாறி மாறி கதறி கதறி கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க, எங்களை விட்டுருங்க எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. டே நான் என்னடா உனக்கு பாவம் பண்ணேன், எதுக்காகடா இந்த மாதிரி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. ஜஸ்ட் நான் தேவைக்கு உன்னை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான் அப்படின்னும் போது மரியாதையா எங்க அம்மாவோட அஸ்தியை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவங்க அம்மாவோட அஸ்தியை இவன் வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு பிளாக்மெயில் பண்ணியிருந்திருக்கான் இவ்வளவு நாளுமே. அவங்க அம்மாவோட அஸ்தியை எங்க வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தா நாயெல்லாம் அடைச்சு வைக்கிற ஒரு இடத்துல நாயோட கேஜ் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அந்த கேஜ் உள்ளதான் போட்டு வச்சிருந்திருக்கான். பாவம் அது கீழே எல்லாம் கொட்டிடுது. அது எல்லாத்தையுமே அவ வாரி எடுத்துக்கிட்டு கதறி கதறி அழுதுகிட்டே அங்க இருந்து வரா. நேரா வந்த உடனே அங்க ஒரு பாட்டில் இருக்க எடுத்து அவன் மண்டையிலயும் ஒண்ணு வைக்கிறா. அட பாவி, நாங்க யாருன்னே உனக்கு தெரியாது, எங்க 2 பேரையும் இவ்வளவு நாளும் அடைச்சு வச்சு இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கடுப்பாகுறா. நீ எல்லாம் உயிரோடையே இருக்க கூடாது, தயவு செஞ்சு செத்துடு அப்படின்னு சொல்லி சொல்ற. ஹீரோவும் சரி இவங்க 2 பேருக்கு அதையும் முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். இவங்களை போட்டு தள்ளுறதுக்காக தனியா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு இந்த ஆளுங்க, அதாவது ஹீரோவோட ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் யாரோ சுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவன் கிட்ட போயிட்டு இவங்க 2 பேரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஹீரோ தான் கம்பல் பண்ணி ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அது மட்டும் இல்லாம இப்ப எங்களையும் அடிச்சு போட்டுட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே இவன் கவர்மெண்ட் என்ன சொல்றான்னா, அப்ப நான் இதுக்கு மேல நீங்க உயிரோட இருந்த அவசியமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க 2 பேரையும்
இவனோட ஆளுங்க சுட்டு கொன்னுடுறாங்க. ஹீரோயின் தான் ஹீரோவோட முகத்தை தெளிவா பாத்துட்டா இல்லையா, அதனால அவளுக்கு ரொம்ப சங்கோஜமா இருக்கு. அதாவது சின்ஹா கிட்டயே நம்ம சேர்ந்துட்டோம், மறுபடியும் இவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி இவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. எங்க அம்மாவோட அஸ்தியை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு மட்டும் சொல்றா. ஹீரோவா எதனா எக்ஸ்பிளைன் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா அவன் பண்ற மாதிரி இல்ல. உடனே இவளே கேக்குறா, தயவு செஞ்சு உண்மையை சொல்லி எதுக்காக என்னை ஏமாத்தி இந்த மாதிரி கல்யாணம் பண்ண அப்படின்னு கேக்குறா. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது, நீ நினைக்கிறவன் செத்து 6 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோயினால் நம்பவே முடியல. வா உனக்கே நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு போறான். பார்த்தா இன்னமும் ஒரு ஃப்ரீசர் ரூம்ல அந்த டெட் பாடியா அப்படியே வச்சிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் நொந்து போயிடுறா. அது உண்மையாவே ஹீரோவோட டெட் பாடி தான். இப்பவாவது நம்புறியா, நான் பொய் சொல்லல, நான் உண்மையதான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே நீதான். உன்னை கொலை பண்ண வந்தவங்கள அவன் தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சான். அதனால அவன் வயிற்றுலயே 16 குத்து வாங்கினான். அங்கேயே ரத்த வெள்ளத்துல கிடந்தான். அப்பவும் கடைசியா அவன் உனக்கு கால் பண்ணி திரும்பவும் ஒரே ஒரு முறை வான்னு கூப்பிட்டான். ஆனா நீ வந்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்பதான் நமக்கு பழைய விஷயத்த காட்டுறாங்க. உண்மையாவே ஹீரோ அந்த அளவுக்கு குத்து வாங்கிட்டோம். நம்ம ஹீரோனுக்கு தான் கால் பண்ணிருக்கான். ஒரே ஒரு வாட்டி என்ன பாக்குறதுக்காக வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது நம்ம ஹீரோயின் அவாய்ட் பண்ணிருக்கா. முடியவே முடியாது, இதுக்கப்புறம் நான் அந்த வந்த வழியை திரும்பி பாக்குற மாதிரி இல்லை, என்ன மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. ஹீரோயின் மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு, உண்மையாவே நான் உன்னை பயங்கரமா லவ் பண்ணேன். ஆனா கடைசி வரைக்கும் நீ மாறவே மாட்டியோ அப்படின்ற பயத்துலதான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன். நான் பண்ணது பெரிய தப்பு, என்ன மன்னிச்சிடு, இது எல்லாமே நான் எங்க அம்மாக்காக தான் பண்ணேன் அப்படின்னு அவ அழுதுகிட்டு இருக்கா. அந்த நேரம் ஹீரோ அந்த ரப்பர் பேண்ட் எடுத்து கையில வச்சுக்கிட்டு, இது இவன் தான் என் கையில கொடுத்தான், கடைசியா அவன் சாகும் போது இது அவன் கையிலேயே தான் வச்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ளேயே அழுது அழுது ஹீரோ இன்னும் மயங்கிடுறா. ஹீரோ அவளை கொண்டு பெட்ல படுக்க வைக்கிறான். இப்பதான் ஹீரோயின் அவளோட உண்மையான விஷயம் என்ன, அவ ஹீரோ விட்டுட்டு போனதுக்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்றா. என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா, அப்பவும் இவளோட அப்பங்காரன் அதான் வளர்த்தான் இல்லையா, அவன் பிளாக்மெயில் பண்ணி வர வச்சிருப்பான். உங்க அம்மாவோட அஸ்தி எல்லாத்தையும் சாக்கடையில கொட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு பயந்துதான் ஹீரோவை விட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம அங்க இருந்து போயிருப்பா. அது தெரிஞ்ச உடனே இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு மேல எனக்கு உயிரோட வாழவே இஷ்டம் இல்ல, தயவு செஞ்சு எனக்கு கொன்னுடு அப்படின்னு சொல்லி கேக்குறா. தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாத, நீ இல்ல அப்படின்னா நான் என்ன ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றா. ஆனா ஹீரோயின் அப்படியே மயங்கிடுறா. டாக்டர் பாத்துட்டு போறாங்க. இவளுக்கு மருந்தெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா இவன் மருந்து எதையுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் இவன் என்ன சொல்றான்னா, அவ உன்னை பத்தி என்னென்னலாம் நினைக்கிறான் அப்படின்ற விஷயத்த பூராவும் டைரியா எழுதி வச்சிருக்கான். நான் உனக்கு அது தரேன், அதுக்கு உனக்கு வேணும் அப்படின்னா நீ மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும் அப்படின்னும் போது இவ உடனே மாத்திரை மருந்து எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுறா. அந்த டைரியில இருந்து ஒரே ஒரு பேப்பரை கிழிச்சு எடுத்துட்டு கொடுக்குறான். நீ எப்படி இருக்க, ஒழுங்கா நடந்துக்கிறியா இல்லையா அப்படின்றத பார்த்துதான் ஒரு ஒரு பேப்பரா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் ஏதோ அதாவது கிடைச்சது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. இப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு ஒரு விஷயமா புரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும் போது அவளை எவன்லாம் புள்ளி பண்ணானோ, அவகிட்ட எவன்லாம் தப்பா நடந்துக்கிட்டானோ அவன் எல்லாத்தையும் தான் போட்டு இவன் அடி அடின்னு அடிச்சிருக்கான். அந்த விஷயம் ஹீரோயினுக்கே தெரியாது. இப்பதான் ஹீரோயினுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிய வருது. அது தெரிஞ்ச உடனே இவ இன்னமும் கஷ்டம்தான் படுறா. கடைசி வரைக்குமோ உன்னோட வாழ்நாள் பூராவும் எனக்காக மட்டுமே நீ வாழ்ந்து சேர்த்து போயிருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. ஹீரோயினும் ஹீரோ சொல்றது எல்லாத்தையும் கேக்குறான். அதனால இவனுமே என்ன பண்றான்னா, அவனோட டைரியில இருந்து ஒரு ஒரு பேப்பரா கிழிச்சு கொடுக்கறான். இப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. அதாவது இவங்க அந்த 2 பேரையும் கொலை பண்ணல இல்லையா, காங் தானே கொலை பண்ணா. சரி, நம்ம கிட்ட இருந்து அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனாலும் அவங்க எப்படியோ செத்துருக்காங்க. யார் அவங்கள கொண்டான்றது தெரியல அப்படின்னும் போது ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. அப்ப இவன் யாருடா அப்படின்ற மாதிரி ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அவளோட ஃப்ரெண்ட் கால் பண்றா. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் ஜுவல்லரி டிசைன்ஸ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கான காம்படிஷன் நடக்குது. அந்த இடத்துக்கு உடனே கிளம்பி வா, இன்னைக்கு 10 மணிக்கெல்லாம் அந்த காம்படிஷன் அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துக்கு ஹீரோ முக்கியமான வேலையா நான் வெளியில போறேன், ஆனா நீ வீட்டை விட்டு தாண்டக்கூடாது, நீ வீட்டை விட்டு எங்கன்னா வெளியில போனேன்னு தெரிஞ்சதுன்னா அந்த டைரியை நான் மொத்தமா கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சைலண்டா இருக்கா. எங்கேயும் போறேன் அப்படின்னு இவன் கிட்ட சொல்ல மாட்டா. ஆனா ஹீரோ வீட்ல இருந்து கிளம்பல உடனே என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அங்க இருக்க பாடி கார்ட்ஸ்க்கெல்லாம் தெரியாம அழகா வெளியில எஸ்கேப் ஆகி போயிடுறா. அந்த காம்படிஷன்ல கலந்துகிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஹீரோயின் வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டான்னு சொல்லிட்டு உடனே அவ எங்க இருக்கான்னு ட்ராக் பண்ணுங்க, அவளோட மொபைல ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான்.
அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கும் ஹீரோயின் வந்துடுறா. இப்பதான் நமக்கு வந்து கவர்மெண்ட் காட்டுறாங்க. ஹீரோயின் வேக வேகமா லிப்ட்ல ஏறலாம் அப்படின்னு போகும்போது கால் தடுக்கி கீழே விழுந்துடுறா. அப்ப இவளோட கீழே விழுந்த ஃபைலை எடுத்து பாக்குறாங்க கவர்மெண்ட். டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கு. நம்ம 2 பேரும் வந்துட்டு பிசினஸ் பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேக்குறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவன் வந்த உடனே பிசினஸ் பண்ணலாமான்னு கேக்குறானே அப்படின்னு முழிச்சுக்கிட்டே நிக்கிறா. ஹீரோயினை தேடிக்கிட்டு இதே இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. இவன் தனியா ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு பயங்கரமா பிசினஸ் பேசுறான். எத்தனை கோடி வேணும்னாலும் சொல்லு, எனக்கு கவலையே இல்ல அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம டிசைனுக்கு எதுக்கு இவன் இவ்வளவு கோடி தரேன்னு சொல்றான்னு. ஒரு பைசா கூட உன்னோட காசு வேணாம். அது மட்டும் இல்லாம அவளோட டிசைன்ஸ் எதையும் உனக்கு கொடுக்கவும் மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பார்த்த உடனே அவ்வளவுதான், ஐயோ நம்ம செத்தமடா அப்படின்னு நினைக்கிறா. அது வந்து என்ன ஆச்சுன்னா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல வரா. அதுக்குள்ளேயே பொறிச்சே பக்கத்துல நிறுத்திக்கிறான். மவளை நீ வீட்டுக்கு வா, உனக்கு கச்சேரியே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதுக்கப்புறம் அவ வந்து இந்த இடத்துக்கு வரமாட்டா. நீயும் வந்து அவளை கான்டாக்ட் பண்ணவே கூடாது. நீ வந்து அவ முன்னாடி கூட இனிமே வரக்கூடாது அப்படின்னு சொல்றான் கவர்மெண்ட பார்த்து. அவளை நான் பாக்குறத நீ இல்ல, உன் அப்பா நினைச்சாலும் தடுக்க முடியாதுடா இனிமே அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இவனுங்களுக்குள்ள என்னடா வாய்க்கா சண்டை, எதுக்கு இவனுங்க 2 பேரும் நமக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறானுங்கன்ற மாதிரி முழிக்கிறா. அப்ப கவர்மெண்ட் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, என்னோட கம்பெனில வந்து சீஃப் டிசைனரா உன்னை ஆக்குறேன். உனக்கு எவ்வளவு சேலரி வேணும்னு நீ கேக்குறியோ அது எல்லாத்தையுமே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கும் வந்து டிசைனர் ஆகணும் அப்படின்றதுதான் கனவு. இவன் சொல்றதை கேட்கும் போது அவளுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஹீரோ இதுக்கெல்லாம் விட மாட்டான் இல்லையா. என்ன உன்கிட்டதான் பணம் இருக்குன்னு சொல்லிட்டு உன்னோட பணத்திமிரெல்லாம் இங்க காட்டுறியா என்ன? அதை பார்த்தெல்லாம் யாரும் இங்க மயங்கறதுக்கெல்லாம் ஆள் இல்ல, கவலைப்படாது. அவ எந்த காரணத்தை கொண்டு உன்கிட்ட வந்து வேலை செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோயினும் இந்த பிரச்சனையை இப்போதைக்கு எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நான் இப்போ அர்ஜென்ட்டா கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து வேக வேகமா போறா. உனக்கு நான் கடைசி வார்னிங்கா தரேன். நல்ல இதை மைண்ட்ல ஏத்திக்கோ. இனிமே நீ வந்து அவ முன்னாடி கூட வரக்கூடாது. எனக்கு நீ யாரு, நீ என்ன பண்ண வந்திருக்கன்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா ஹீரோ. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் மேல எவ்வளவு கோவம் இருக்கோ அவ்வளோத்தையும் ஹீரோ காட்ட ஆரம்பிச்சிடுறான். அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யாரு கேட்டு நீ வெளியில போன, என்கிட்ட சொல்லாம எப்படி நீ வெளியில போவ, உன் உயிருக்கே ஆபத்து இருக்குன்றது ஏன் உனக்கு புரியல அப்படி இப்படின்னு பேசுறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா கண்டிப்பா நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை கொடுத்தாதான் இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, அந்த டைரிய பூராவும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஆசையா இருந்தா இல்லையா, அந்த டைரிய வந்து அப்படியே நெருப்புல போட்டு எரிச்சிடுறான். அவ்வளவுதான், ஹீரோயின் ஃபுல்லா உடைஞ்சு போயிடுறா. அந்த டைரிய கூட என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழறா. என்னால வந்துட்டு இப்போதைக்கு உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் உன்னை எப்படியெல்லாம் தடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் தடுத்தே ஆகணும். நீ அவன் கூட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஆனா ஹீரோ வந்து ஹீரோயின் டைரிக்காக இந்த அளவு உடைஞ்சு போவா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கல. அவ அந்த அளவுக்கு உடைஞ்சு போயிடுறா. அப்ப உடனே இவனே வந்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, காங்மன் வந்துட்டு ஒண்ணு கொலை பண்ணதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இத்தனை வருஷமும் அவனாலதான் வந்து உனக்கு அத்தனை ஆபத்து வந்தது. இன்னமும் வந்துட்டு அவன் யாரு, என்ன, எதுக்காக இதெல்லாம் பண்றான் அப்படின்றத நான் முழுசா கண்டுபிடிக்கல. ஆனா அவன் தான் இவ்வளவு வருஷமும் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். தயவு செஞ்சு வந்துட்டு நான் சொல்றது மட்டும் நீ கேளு. என்னை விட்டு எங்கேயுமே தனியா போயிடாத. ஆள் இல்லாம நீ வீட்டுல கூட தனியா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் இவன் சொல்ற எல்லாமே அவளுக்கு உண்மையா இருக்குமோ, இவனும் நம்மளை காப்பாத்துறதுக்காக ரொம்ப சின்சியரா ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிக்குது. அதோட மறுநாள் காலையிலேயே ஹீரோயினை எங்கேயோ கூட்டிட்டு போறான். எங்க நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. அங்க போகும்போது உனக்கு தெரியும் தானே போகுது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது, நைட்டோட நைட்டா ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணா இல்லையா, அதனால இவளுக்காக ஒரு ஜுவல்லரி ஸ்டுடியோவையே அரேஞ்ச் பண்ணிட்டான். இங்க நீ டிசைன் பண்ணு, ஜுவல்லரி மேக் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, இது மொத்தமும் உன்னோடதுதான் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு அதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமாயிடுது. அது மட்டும் இல்லாம ஒரு காஸ்ட்லியான டைமண்ட் நெக்லஸையும் அவளுக்கு பிரசன்ட் பண்ணிட்டு, இவ்ளோ பண்ணிட்டேன், எனக்காக என் கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் கூட ஆட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினும் அவன் கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடுறா. அப்படியே ஹீரோயினை ரொமான்டிக்கா கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போறானா. கரெக்டா அந்த டைமுக்கு தான் சிவ பூஜையில கரடி வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி வந்து செக்ரட்டரி நடுவுல வந்துடுறான். நாசமா போனவனை உன்னெல்லாம் உயிரோடு வைக்கிறதே தப்புடா அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுல கெட்ட கெட்ட வார்த்தையிலேயே அவனை திட்டிக்கிட்டு இருக்கான். என்னடா அவன் பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது, உங்க அப்பா போன் பண்ணாரு, உடனே உங்களை கிளம்பி வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றான். எங்க இவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம தான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்.
அதனால இவங்க 2 பேருக்கும் ஹீரோயினை பிடிக்கவே கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்மளோட தகுதிக்கு ரொம்ப மோசமான தகுதியில இருக்கிற ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிருக்கியே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோவோட அப்பா ஹீரோவை தனியா கூட்டிட்டு போய் பேசுறாரு. மரியாதையா அவளை உடனே போய் டைவர்ஸ் பண்ணு. நான் உனக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னும் போது, முடியாதுப்பா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பனா நீ உண்மையாவே யாரு அப்படின்ற விஷயத்த அவகிட்ட சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா அவ உன் கூட இருக்க மாட்டா. உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவா. 6 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி நடு தெருவுல அவ விட்டுட்டு போனாலோ அதே மாதிரி மறுபடியும் விட்டுட்டு போவா அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, என்ன நீங்க பிளாக்மெயில் பண்ற இடத்துல இல்ல. மரியாதையா நடந்துக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. எத பத்தி எனக்கு கவலை இல்ல. அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே இவங்க அப்பாவுக்கு செம்மையா கோவம் வந்துருது. நடு தெருல நாய் மாதிரி நீ செத்து கிடந்திருப்படா. ஆனா உன்னை கூட்டு குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சேன் பாத்தியா, இதெல்லாம் எனக்கு தேவைதான். இப்பவும் நான் சொல்றேன், நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. எப்போ வேணாலும் நீ சாகலாம். அன்னைக்கு நீ குத்துப்பட்ட பத்தியா, அதனால உனக்கு உடம்புல நடந்த பிரச்சனையில நீ எப்ப வேணாலும் செத்து போயிடலாம். அதுக்கப்புறம் உன்னோட சொத்தெல்லாம் அவ வச்சுக்கிட்டு அவ நல்லா சந்தோஷமா இன்னொருத்தன் கூட வாழ்ந்துகிட்டு இருப்பா அப்படின்னும் போது, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. உங்க அலுவலை மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிடுறோம். இங்க அதே நேரத்துக்கு ஹீரோவோட அம்மாக்காரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்துறா. இங்க வேலைக்காரிங்க நிக்கிறாளுங்க இல்லையா, இவளுங்களுக்கு ஈடு கூட நீ கிடையாது. உங்களோட மாச வருமானம் இவங்க சேலரி அளவு கூட இருக்காது. என்னோட நாயை கூட நான் என் எதிர்க்க சேர்ல உட்கார வைப்பேன். ஆனா உன்னெல்லாம் உட்கார வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை ரொம்ப கேவலப்படுத்திட்டு, வா நீ இங்க வேலைக்காரியா இருக்கிறதுக்கு மட்டும்தான் உனக்கு தகுதி. எனக்கு ஒயினை ஊத்து அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோயினும் சரி வேற வழியே இல்ல. ஹீரோக்காக இது எல்லாத்தையும் பொறுத்துதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்றதுக்கு போறா. ஹீரோ வேகமா அந்த ஒயின் பாட்டில புடுங்கி அங்கேயே அடிச்சு உடைக்கிறான். அவ்வளவுதான். அவங்க அம்மாவோட மூஞ்ச பாக்கணுமே நொந்து போயிடுறாங்க. உனக்கு என்ன ஒயின் தானே வேணும், செம்ம ஹாட்டான ஒயின் நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடைஞ்ச பாட்டில் பீஸ் எல்லாத்தையும் அள்ளி ஒயின்ல போட்டு இதாங்க குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அவ்வளவுதான். அதை பார்த்த உடனே அவங்க அம்மாக்கு பயங்கர ஷாக்கு. ஓ வேண்டாம்மா ரொம்ப ஹாட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது மொத்தத்தையும் அவங்க தலையில ஊத்திடுறான். அவ்வளவுதான். எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்திடுறான். அது மட்டும் இல்லாம அவ என் பொண்டாட்டி. அவ பக்கத்துல நீயோ இல்ல உன் புருஷனோ வர்றத நான் பார்த்தேன். என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அப்பதான் அவனோட அப்பா அந்த இடத்துக்கு வராரு. அவங்கள சும்மாவே விடக்கூடாதுங்க, அவங்க 2 பேரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா இவங்களோட உண்மையான புள்ள இருக்க மாட்டானோ ஹீரோ அப்படின்னு தான் தோணுது. அப்பதான் என்ன விஷயம் ஒண்ணு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை வளர்த்த அப்பா இருக்கான் இல்லையா, அவன் இவங்க அம்மாவோட ஒரு பிரேஸ்லெட்டை ஏலத்துல வித்துட்டு இருப்பான். ஏலத்துல யாரு வாங்கினாங்களோ அவங்க யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. உங்களோட ஸ்டுடியோல அவங்கள வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த பிரேஸ்லெட்டை நாங்க உங்களுக்கு வாங்கி தர போறோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. ரொம்ப சந்தோஷமா உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது, கவர்மெண்ட் தான் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவன் தான் இந்த பிரேஸ்லெட்டை வாங்கினா போல. இத நான் வேணும்னே வாங்கினேன்னு மட்டும் தப்பா நினைச்சுக்காதீங்க. உண்மையாவே இது உங்க அம்மாவோட பிரேஸ்லெட்னு எனக்கு தெரியாம தான் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த பிரேஸ்லெட் உனக்கு வேணும் அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா சொல்லுவேன் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. அவ்வளவு கேவலமானவன்லாம் நான் இல்ல. ஆனா அதை விட கேவலமானவன். நான் சொல்றத நீ செஞ்சாதான் நான் இந்த பிரேஸ்லெட்டை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்ன சொல்றான்னா, அந்த பிரேஸ்லெட்டை எப்படி நான் இவளுக்கு கொண்டு சேர்க்கணும்ன்றது எனக்கு தெரியும். நீ அதை கொடுக்க தேவையில்ல. மரியாதை எடுத்துட்டு இங்க இருந்து வெளில போடா அப்படின்னு சொல்றான். அதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்றான்னா, நான் தனியா தான் வந்திருக்கேன். நான் எந்த அடிதடியும் பண்றதுக்காக வரல. நான் அவகிட்ட தனியா பேசணும் அப்படின்னும் போது ஹீரோ விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இப்ப என்ன நான் அவளை எதனா பண்ணிடுவேணும்னு பயப்படுறேன் அவ்வளவுதானே. இது பாத்தியா, இந்த கேப்சூல் இருக்கு இல்லையா, இதை நான் முழுங்கிட்டேன் அப்படின்னா நீ எப்ப இந்த ரிமோட்டால பிரஸ் பண்ணாலும் நான் அங்கேயே தொண்டை வெடிச்சு சேர்த்துடுவேன். அதனால நீ இந்த ரிமோட்டை வச்சுக்கோ, இந்த டேப்லெட்டை நான் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டையும் அவன் கண்ணெதிர்க்கே வாயில போட்டு முழுங்கிடுறான். ஹீரோவும் அதை பார்த்த உடனே ஓரளவுக்கு நம்ப ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினை தனியா கூட்டிட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இந்த பிரேஸ்லெட் வச்சுட்டு நான் ஒண்ணும் பண்ண போறது இல்ல, இது உனக்குதான் முக்கியம், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஆனா அதுக்கு பதில் எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணு, உங்க அம்மாவோட சமாதி எங்க இருக்கோ அங்க என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் அவன் கேட்ட மாதிரி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறா. ஆனா அங்க போட்டோ கூட இல்ல. ஏன் உங்க அம்மாவோட போட்டோ கூட இல்ல அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு தெரியாது, அவங்க எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்றா. அப்பதான் இவன் யோசித்து பாக்குறான், ஹீரோயினோட அம்மா அப்படியே ஹீரோயின் மாதிரி தான் இருக்காங்க.
அந்த டைம்க்கு அவளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பக்கத்துலயே ஒரு சின்ன பையனும் இருக்கான். என்கிட்ட வா, பக்கத்துல வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் அவன் பயந்துகிட்டு அங்கிருந்து போயிடுறான். அந்த டைம்க்கு கவர்மெண்ட்க்கு ஒரு கால் வருது. கால்ல யார் பேசுறா அப்படின்றதெல்லாம் தெரியல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, உன்னோட நாள் நெருங்கிடுச்சு, நீ இன்னும் ரொம்ப நாளுக்கு உயிரோட இருக்க மாட்ட, வேலையை சீக்கிரமா முடிச்சீன்னா மட்டும்தான் உன்னால உயிர் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. திரும்பவும் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து விடுறதுக்காக வரான். அந்த டைம்க்கு அவனோட விசிட்டிங் கார்டை கொடுத்து, உனக்கு எப்ப வேலை வேணும்னாலும் என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்றான். ஹீரோ வேக வேகமா அந்த இடத்துக்கு வரான். உனக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிமோட்டை தூக்கி அவன் மேலே கடாசிட்டு, நீ கேட்டது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், இதுக்கு மேலேயே எங்களை தொல்லை பண்ணாத, அவளை வந்துட்டு நீ எனக்கு தெரியாம பாக்குறதுக்காக வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். இப்பதான் கார்ல போய் நீங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்பதான் ஹீரோயின் சொல்றா, இந்த மாதிரி எங்க அம்மாவோட சமாதிக்கு கூட்டிட்டு போக சொன்னா அங்கதான் நான் கூட்டிட்டு போனேன், ஒருவேளை எங்க அம்மாவா அவனுக்கு தெரியுமோ அப்படின்னு சொல்லி கேக்குறா. நீ இங்கேயே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேக வேகமா காங்மின்ன பாக்கிறதுக்காக போறான். நேரா போயிட்டு அவன் கொடுத்த விசிட்டிங் கார்டை தூக்கி அவன் மூஞ்சிலேயே கடைசுறான். இது பார், நீ வந்து அவளுக்கு வேலை கொடுக்கணும்னு ஒரு மண்ணாங்கட்டி அவசியமும் எங்களுக்கு கிடையாது. எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் இத்தனை வருஷமா அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தது. எதுக்காக நீ அதெல்லாம் பண்ண அப்படின்றத கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் அவளை உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. அவள் பக்கத்துலயே வராத, அவளுக்கு மட்டும் எதுனா ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே கவர்மெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ வந்து என்னை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை பத்தி கண்டுபிடிச்சிட்டேன். நீ யாரு, நீ யாரோட ஐடென்டிட்டில இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்க, எல்லாமே எனக்கு தெரியும். அப்ப அதை பத்தி நான் அவகிட்ட சொன்னேன்னா அவ வந்துட்டு எப்பவும் போல உன் கூட சகஜமா பழகுவான்னு நீ நினைக்கிறியா? 6 வருஷத்துக்கு முன்னாடியே உன்னை தூக்கி கடாசிட்டு போனவதான் இப்பவும் அதையேதான் அவ பண்ணுவா அப்படின்னு சொல்றான். சோ நீ யாருன்ற விஷயத்த அவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேனா, நீ என்னோட விஷயத்துல தலையிடாம இருந்தீன்னா அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்றானா. கரெக்டா ஹீரோயின் இந்த விஷயத்த கேட்டுறா. ஹீரோக்கு பயங்கர குழப்பமாயிடுது. இவ எவ்வளவு கேட்டானே புரியலையே அப்படின்னும் போது, நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்பதான், இல்ல என்னோட பேக் இங்க விட்டுட்டேன், அந்த பேக் எடுக்கிறதுக்காக தான் வந்த, இப்ப வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு சிரிக்கிறா. இவ வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டா. ஆனாலும் வந்து இவன் யாருன்ற விஷயத்த மட்டும் கேட்கல. இப்ப இவ மனசுக்குள்ள பூராவும் இவன் யாரு, எதுக்காக வந்துட்டு என்ன விஷயத்துக்காக நடிச்சிட்டு இருக்கான், எந்த ஐடென்டிட்டியை மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பமா இருக்கு. கார்ல போயிட்டே இருக்காங்க. அந்த டைம்க்கு இவங்க கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அதோட மயக்கத்துல இருந்து எழுந்து பார்க்கும்போது அந்த டெட் பாடி ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீசர் ரூம்ல இவங்க 2 பேரையும் போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. ஹீரோயின் குளிர் தாங்க முடியாம பயங்கரமா நடுங்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்த யாரு பண்ணா அப்படின்றத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட அம்மா தான். ஆக்சுவலா இவங்களோட கதை என்னன்றது இப்பதாங்க நமக்கு சொல்றாங்க. நம்ம ஹீரோவோட உண்மையான அம்மா இவ கிடையாது. இவ வந்து இவங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். நம்ம ஹீரோவோட அம்மா வந்து செகண்ட் ஒய்ஃப். ஹீரோவோட சின்ன வயசுலயே அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனே தனியா தான் வளர்ந்திருக்கான். இவங்களோட ஒரே பையன் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோவை அவனுக்கு பதில் வாழ வச்சிருக்காங்க 6 வருஷமா. அப்ப அவன் நடு ரோட்ல வந்து குத்துப்பட்டு கிடக்கும் போது அவங்க அப்பா தான் போய் அவனை காப்பாத்தி, ஆனா வந்து ஒரே ஒரு கண்டிஷன், உனக்கு வந்துட்டு 2வது ஒய்ஃபோட பையன்ற ஐடென்டிட்டில வாழ முடியாது, நீ வந்து என்னோட ஒரே பையன் அப்படின்ற ஐடென்டிட்டில தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புதுசான ஐடென்டிட்டியை கொடுத்திருக்காங்க. அதாவது அவங்களோட ஒரிஜினல் பையனோட ஐடென்டிட்டிய. கடைசியா இவ என்ன பண்ணிருக்கானா, என் புள்ள இல்லாத இடத்துல இவன்லாம் இருக்கக்கூடாது, இவனுக்கு என்ன தகுதி இருக்கு, இவனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கூட சேர்ந்து பண்ண பிளான் தான் இது. குளிர்ல ஹீரோயினுக்கு பயங்கரமா முடியாம போயிடுது. அவளுக்கு என்ன ஆக்சிடென்ட்ல அடி வேற பட்டிருக்கு இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுறா. ஹீரோவும் வந்துட்டு கதவை திறக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்படுறான். ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால. இவங்க 2 பேரும் சாவறத நான் கண்ணால பார்த்து ரசிக்கணும். அப்பதான் வந்துட்டு என் பையனோட இழப்பை நான் கொஞ்சமாவது வந்து மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி பைத்தியக்கார சைக்கோ மாதிரி இவ பெணாத்திக்கிட்டே இருக்கா. கடைசியா ஹீரோ வந்துட்டு அவனோட சட்டை வரையிலையும் கழட்டி ஹீரோயினுக்கே போத்திடுறான். இவன் சரியான பைத்தியமா இருப்பான் போல இருக்கே. அவளோட உயிரை காப்பாத்துறதுக்காக இவன் உயிரையும் கொடுக்க துணிஞ்சிட்டான். இவன் எப்பேற்பட்ட லூசா இருப்பான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரத்துக்கு வந்து செக்ரட்டரி எப்படியோ வந்துடுறாரு. அங்க கதவை உடைச்சுக்கிட்டு வந்த உடனே ஹீரோவையும் ஹீரோயினையும் காப்பாத்திடுறாங்க. இந்த வேலையை யாரும் பண்ணல, நம்ம கவர்மெண்ட் தான் பண்ணிருக்கான். கவர்மெண்ட் தான் வந்து இந்த ஃப்ரீசர்ல இருக்காங்க இவங்க 2 பேரும்ன்றது செக்ரட்டரிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கான். ஆனா இந்த விஷயம் எல்லாமே வந்து அவங்க அப்பாக்கு, அதாவது ஹீரோவோட அப்பாக்கு இப்பதான் தெரியுது. நான் என் புள்ளைய வந்துட்டு அந்த ஒருத்தனையாவது காப்பாத்தி வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணா, நீ என்னன்னா அவனையும் கொல்ல ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாரு.
ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல கண்ணை முழிச்ச உடனே ஹீரோவை தேடுறான். ஆனா ஹீரோ வந்துட்டு அவனோட ரூம்ல இல்லவே இல்ல. அப்ப எங்கதான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப பயமாயிடுது. அப்பதான் ஹீரோவோட அப்பா வராரு. அவர் வந்துட்டு எல்லா உண்மையும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. இத பார், 6 வருஷத்துக்கு முன்னாடியும் அவன் வந்துட்டு உனக்காக சாகத்துக்கு துணிஞ்சான். அவனுக்கு பயங்கரமான அடிபட்டதுல அவனுக்கு வந்துட்டு இன்னர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அவனை காப்பாத்தணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுக்கான மாத்திரையே வந்துட்டு காங்மின் கிட்ட இருக்கு. ஆனா காங்மின் என்ன கேட்டாலும் அதை கொடுக்க மாட்டான். அதுக்கான ஒரே வழி நீ அவன் சொல்றதை கேட்கறது மட்டும்தான். என் பிள்ளைய காப்பாத்தணும்னு நினைச்சீன்னா நீ இத பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த டெட் பாடி யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா? ஆக்சுவலா பார்த்தா இவரோட ஒரிஜினல் பையனோடதுதான் அது. அவனும் இவனும் ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் இவரால ஈஸியா ஆள்மாறாட்டம் பண்ண முடிஞ்சது. ஹீரோ பார்த்தா வேலை விஷயமா வந்துட்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கான். ஹீரோயின் தேடிக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறா. ஹீரோயினை பார்த்த உடனே நீ கண்ணு முழிச்சிட்டியா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது, நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா, எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசுறா. ஆனா அவங்க அப்பா சொன்ன எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்றா. ஹீரோயினுக்கு இவன் தான் சின்ஹா அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயங்கர சந்தோஷமாயிடுது. ஹீரோவும் ஹீரோயினும் அப்போ ஒன்னா இருக்காங்க. மறுநாள் நேரா வந்து காங்மீனை பாக்கிறதுக்காக ஹீரோயின் கிளம்பிடுறா. ஹீரோவோட உயிரை தயவு செஞ்சு காப்பாத்தி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஓகே தாராளமா நான் அந்த பில்லை தரேன், எனக்கு ஒரு கவலையும் கிடையாது, ஆனா எனக்காக நான் சொல்றத நீ செய்யணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்துட்டு பயப்படுறா. இருந்தாலும் சரி ஓகே, எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. உங்க அம்மாவோட போட்டோவை நீ பார்த்ததே இல்ல அப்படின்னு சொன்ன இல்லையா, நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங்க காட்டுறான். ஹீரோயினுக்கு அப்பதான் தெரிய வருது ஹீரோயினோட அம்மாவும் வந்து இவ்வளவு மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்றது. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, நான் உனக்கு ஒரு கதை சொல்லவா, ஒரு நான் உனக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு சாம்ராஜ்யமே வந்து சபிக்கப்பட்டது. அந்த சாம்ராஜ்யத்துல இருக்கிற அடுத்த அடுத்த வாரிசுங்க, அதுவும் ஆம்பளை பையனுங்க யாருமே வந்து நல்லபடியா அவங்களோட 30 வயசை தாண்டி வாழ மாட்டாங்க. அவங்க எல்லாரும் நோய்வாய்ப்பட்டு செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கான ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுமா? அவங்களுக்கு அடுத்து பிறக்கிற தங்கச்சி குழந்தைய வந்துட்டு உயிர் பலி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட லைஃப் டைம் வந்துட்டு இந்த ஆம்பளை குழந்தைக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான் வந்து நம்பிக்கை. அது கண்டினியூவா வந்துட்டு ஒரு ஒரு ஜெனரேஷனும் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஆனா சிலருக்கு வந்து அதுல வந்து நம்பிக்கையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு லேடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வயதுல பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த ஊரை விட்டே ஓடி வந்தாங்க. அப்போ அந்த பையன் என்ன நினைச்சிருப்பான், அம்மாக்கு நம்ம வேண்டாம், அம்மாக்கு நம்ம உயிரோட இருக்க வேண்டாம், தங்கச்சி பாப்பா தான் தேவை அப்படின்னு தானே நினைச்சிருப்பான். அப்ப சின்ன பையன் புரியாம என்ன யோசிச்சிருப்பான்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினுக்கு இதுக்கு பதிலே இல்ல. எதுக்காக இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்ற அப்படின்னும் போது, கரெக்ட் தான், இதை உன்கிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீ என்ன பண்ற அப்படின்னா, இவங்களோட போட்டோவையும் நம்ம 2 பேரோட போட்டோவையும் 3 பேரும் இருக்கா மாதிரி சேர்த்து எனக்கு ஒரு டிராயிங் வரைஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த டைமுக்கு ஹீரோ இப்பதான் எழுதி ஹீரோயினை தேடுறான். அப்ப பார்த்தா இவனோட வீட்ல அவங்க அப்பா இருக்காரு. அத பார்த்த உடனே உனக்கு டவுட் வருது. எங்க போனா ஹீரோயின், மரியாதையா உண்மையா சொல்லுங்கன்னும் போது, இததான் நான் பண்ணேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா சொல்லிடுறாரு. எனக்கு இருக்கிறது நீ ஒருத்தன் தான்ப்பா, நீயாவது உயிரோட என் கூட வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது புரியாதவங்களுக்கு சொல்றேன், அந்த கதை வந்துட்டு வேற எதுவும் கிடையாது, இவனோட கதை தான். இவன் தான் வந்துட்டு இவனோட தங்கச்சியை கொன்னா இவனுக்கு அந்த லைஃப் டைம் கிடைக்கும். அதுக்காக தான் வந்து பரம்பரை பரம்பரையா இதை கண்டினியூவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்தது தெரிஞ்ச உடனே ஹீரோயின் பயப்படுறா. நீ கவலைப்படாத, பொறுமையா உட்காந்து இந்த டிராயிங்க வரை, நான் போய் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் காங்மென். தயவு செஞ்சு எனக்காக அவனை எதுவுமே பண்ணிடாத அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப அவன் என்ன எதுனா பண்ணா உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவனுக்கு தான் தெரியும் தங்கச்சி இவன்றது, இவளுக்கு இன்னமும் இவன் அண்ணங்காரன்றது தெரியல இல்லையா? அதனால இவ வந்து சைலண்டா இருக்கா. அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம, எனக்கு இப்பவே உன்னோட ஆன்சர் என்னன்னு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப ஹீரோக்கு வந்துட்டு எல்லா கதையும் என்ன உண்மை அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. அவங்க அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இது பாரு, இன்னமும் மூட நம்பிக்கையால வாழ்ந்துகிட்டு இருக்காத, தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாத அப்படின்னும் போது, அதை நம்பணும் நம்ப கூடாதுன்றது என்னோட விஷயம், அதுல நீ தலையிடாத அப்படின்னு சொல்றான். ஹீரோ உடனே கண் எடுத்து நீட்டுறானா, உடனே இவன் பிடிச்சு நெத்திலேயே வச்சிடறான். தைரியம் தான் சுடுறா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஹீரோயின் அந்த டைம்க்கு வந்துடுறா. தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, நீங்க கேட்ட மாதிரி நான் வரைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து காட்டுறா. அதை பார்த்த உடனே இவனுக்கு பயங்கர சென்டிமெண்ட் ஆயிடுது.
அப்ப ஒரு பெட்டியை கொடுத்து நீ கேட்டது இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து அனுப்புறாங்க. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் உங்களோட வாழ்க்கையில தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம். ஆனா இப்ப வரைக்கும் அவளுக்கு புரியல எதுக்காக 3 பேரையும் சேர்த்து வச்ச மாதிரி படம் வரைய சொன்னான்றது. கவர்மெண்ட் அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு அப்படியே நெஞ்சு பொடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து கதறி கதறி அழறான். ஒரு வாட்டி கூட நீ என்ன அண்ணான்னு கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த மருந்தை எடுத்து ஹீரோக்கு கொடுக்குறான். ஹீரோவும் சாப்பிடுறான். ஆனா எதுக்காக அவன் இந்த அளவுக்கு நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருந்தான், இப்ப எதுக்காக இதெல்லாம் பண்ணான், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அப்பதான் அந்த டப்பால ஒரு லெட்டர் இருக்கு, அது கவர்மெண்ட் தான் எழுதியிருக்கான். அந்த கதை நான் உனக்கு ஒண்ணு சொன்னேன் பத்தியா, அந்த அம்மா வேற யாரும் இல்ல, என்னோட அம்மா தான். அவங்களுக்கு பிறந்த பொன் குழந்தை வேற யாரும் இல்ல, நீதான். அம்மாவை நான் தெரியாம அந்த அளவுக்கு வெறுத்தேன். ஆனா இப்போ உன்னை வெறுப்பேன் அப்படின்னு நினைச்சிடாத. நீ எனக்கு எப்பவுமே தங்கச்சிதான். ஆனா எனக்கு கோவம் மட்டும்தான் இருந்தது உன் மேலயும் அம்மா மேலயும் அப்படின்னு சொல்றான். இனிமே எத்தனை நாள் நான் உயிரோட இருக்கேன் இல்ல அப்படின்றத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. நான் இனிமே உங்களை எந்த காரணத்தை கொண்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவன் ரொம்ப நல்லவன். அவன் இந்த 7 வருஷமாவும் உன்னை ரொம்ப பாதுகாத்திருக்கான். அவன் கூட ஒரு நல்ல லைஃப நீ வாழ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஹீரோயின் கொஞ்சமா ஃபீல் பண்றா. இருந்தாலும் ஹீரோ அவளை சமாதானப்படுத்துறான். இதுவரையில ஹீரோ ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணவே இல்லை இல்லையா, அதனால இப்ப கடைசியா ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றான். இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஹாப்பிலி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல ஹாப்பி என்டிங்கோட முடியுது இந்த டிராமா. இதுல இருந்து எடுத்துக்க வேண்டியது ஒரு சின்ன கருத்து ஒண்ணு இருக்குங்க. என்ன தெரியுமா, கடவுளை நம்புங்க, கடவுளை கும்பிடுங்க. ஆனா எந்த வகையிலும் மூட நம்பிக்கையை மட்டும் மனசுக்குள்ள வளர்த்துக்கவே வளர்த்துக்காதீங்க. அது நமக்கும் நல்லது இல்ல, நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லதே கிடையாது. சோ இந்த டிராமா இதோட முடியுது. என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததா என்னன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.